இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய எலியாவின் உணவு என்ற பகுதியில் நான் இருக்க நீ ஏன் கலங்குகிறாய் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். பொதுவாக தங்களுடைய சுய பலத்தினால் மற்றவர்களை ஆள நினைப்பவர்களும் அடக்க நினைப்பவர்களும் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாகவும் பணபலமும் ஆட்பலமும் கொண்டவர்களாய் இருப்பார்கள். தங்களை காட்டிலும் எல்லா விதத்திலும் அந்தஸ்தில் குறைந்தவராக இருக்கிறவர்களை தாங்கள் சொல்வதை கேட்கவில்லை என்றால் அவர்களை ஒடுக்க நினைப்பார்கள், சில பேர்களை தவிர. காரணம், அவர்களை அடிமையாக நடத்தி அவர்களை கொண்டு எல்லா காரியங்களையும் சாதிக்க நினைப்பதுதான். மற்றும் சோம்பேறிகள் ஒரு வேலையும் செய்யாமல் தங்களுடைய வயிற்றை தினந்தோறும் நிரப்பிக் கொள்வதற்கு மற்றவர்களை ஒடுக்க நினைப்பார்கள். இன்னும் சிலர் பண ஆசையினால் துன்மார்க்கனாகி பணப்பேயாக மாறி அலைகிறவர்கள். இவர்களும் மற்றவர்களை ஒடுக்க நினைப்பார்கள். இப்படி காரணம் இல்லாமல் ஒடுக்கப்படுகிறவர்களை பற்றி பிரசங்கி தன்னுடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரில்லை என்று விசனப்படுகிறான். ஆனால் தீர்க்கதரிசி ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் என்பதை பதிவு செய்துள்ளார். என் வார்த்தையை விசுவாசிக்கும் ஒடுக்கப்படும் மகனே மகளே, நான் இருக்க நீ ஏன் கலங்குகிறாய்? கலங்காதே, நானே உன் கர்த்தர் அல்லவா? பயப்படாதே, உன் நம்பிக்கை வீண் போகாது. யுத்தம் என்னுடையது தானே, மகிழ்ந்து களிகூறு. அன்னாரை போல இனி துக்கமுகம் இல்லாமல் இருப்பாயாக. பிரியமானவர்களே, தேவனோடு மிகவும் நெருங்கி ஜீவிக்கின்றவர்கள் சாத்தான் தனது எதிரிகளாக நினைத்து அவர்களை தொடர்ந்து துன்பப்படுத்த வேண்டும் என்று அவர்களுடைய ஜீவனத்தின் மேல் குறிவைத்து காய்களை நகர்த்தி கொண்டே இருப்பான். நாம் கொஞ்சம் ஏமாந்தால் நம்மை புரட்டி எடுத்து விடுவான். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தேவன்தான் நம் அடைக்கலம் என்ற தேவனை இன்னும் அதிகமாக கிட்டி நெருங்கி அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ளே அடைக்கலமாக இருக்கின்ற போது சாத்தானின் எந்தவித கிரியைகளையும் நமக்கு ஒரு சேதமும் ஏற்படுத்தாது. யோசேப்புடன் கர்த்தர் இருந்ததால் உபத்திரவத்தின் நடுவிலும் அவனை அசைக்கப்பட விடாமல் எகிப்திலே அவரை உயர்த்தினாரே. யோசேப்புக்கு செய்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? செய்வார் என்று விசுவாசிப்போம். படுகிறவர்களுக்கு நம்முடைய ஆண்டவரே ஒரு பெரிய சாட்சியாய் இருக்கிறார். கிறிஸ்து பிதாவின் குமாரனாக இருந்தும் எப்போதும் அவர் பிதாவுடன் நேரடி தொடர்பில் இருந்தும் இந்த உலகத்தில் இருப்பவர்களே அவரை ஒடுக்கும்படி சாத்தான் அவருடைய சொந்த ஜனங்களையே ஏற்படுத்தினான் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் அவருடைய நேரம் வந்தது. சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டு பின் அவர் 3ஆம் நாள் சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கிய இயேசு ஜெயம் கொண்டவராய் உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, நாமும் ஜனங்களால் ஒடுக்கப்படலாம், ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு நாள் வரும், அந்த நாளில் உயிர்த்தெழுந்த இயேசுவை போல நம்மையும் ஒடுக்குகிறவர்களின் கைகளுக்கு கர்த்தர் நம்மை விடுவித்து அவர்கள் நியாயம் விசாரிக்கப்படுவதை நம் கண்கள் காணும்படி செய்வார். கர்த்தரின் கண்களுக்கு மறைவாக ஒன்றும் இருக்க முடியாது என்பதால்
அவருடைய கண்களுக்கு மறைவாக நம்மை ஒடுக்குகிறவன் எங்கும் தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது என்று விசுவாசிப்போம். என் வார்த்தையை விசுவாசிக்கும் ஒடுக்கப்படும் மகனே மகளே, நான் இருக்க நீ ஏன் கலங்குகிறாய்? கலங்காதே, நானே உன் கர்த்தர் அல்லவா, பயப்படாதே, உன் நம்பிக்கை வீண் போகாது. யுத்தம் என்னுடையது தானே, மகிழ்ந்து களிகூறு. அந்நாளை போல இனி துக்க முகம் இல்லாமல் இருப்பாயாக. மற்றவர்களால் ஒடுக்கப்படுகிறவர்கள் தங்களை விசாரிக்க யாருமே இல்லை என்று கண்ணீர் வடிப்பார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய ஆத்துமாவும் அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் வடிக்கும். ஒடுக்குகிறவர்களின் கூட்டம் ஒடுக்கப்படுகிறவர்களை பார்த்து குதூகலிக்கும், ஏளனமாய் சிரிக்கும். ஆகையால் சங்கீதக்காரன் சங்கீதம் 142 4ஆம் வசனத்தில் துக்கத்தோடு என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று பதிவு செய்துள்ளான். பிரியமானவர்களே, ஆமான் மொர்தெக்காயை ஒடுக்க நினைத்தான். மொர்தெக்காய்க்கு தூக்குமரமும் செய்து விட்டான். ஆனால் நடந்தது என்ன? ஆமான் நினைத்திருக்கலாம், ராஜா எனக்கு துணையாய் இருப்பார் என்று. மொர்தெக்காய் ஒளிந்தான் என்று மார்த்தட்டி கொண்டும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே கர்த்தர் எஸ்தரை அறிந்திருந்தார். எஸ்தர் மூலமாக ஆமானின் சதி முறியடிக்கப்பட்டது. முடிவில் தான் செய்த தூக்கு மரத்திலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். மொர்தெக்காயை எஸ்தர் மூலமாக கர்த்தர் விசாரித்தார். பிரியமானவர்களே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு பதிவு செய்துள்ளான். மகனை இழக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தான். சிங்க கெபியில் சாக போகிறோம் என்று தெரிந்தும் தினமும் 3 வேளை தானியேல் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜெபித்தான். அக்கினிக்கு இரையாக போகிறோம் என்று தெரிந்தும் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இந்த 3 பேரும் வைராகியத்தோடு கர்த்தரை விசுவாசித்தார்களே. இவர்களின் அசைக்க முடியாத விந்தையான பைத்தியக்காரத்தனமான விசுவாசம் நமக்கும் இருக்கும் என்றால் அவர்களை பாதுகாத்த கர்த்தர் நம்மை விட்டு விடுவாரா? நிச்சயம் நம்மையும் பாதுகாப்பார். விசுவாசிப்போம். ஆமென். கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்மால் படைக்கப்பட்ட ஜனங்கள் ஒடுக்கப்படும் போது விசுவாசத்தை விட்டு விடாமல் உம்மையே அண்டி வாழ உதவி செய்ய அவர்களுக்கு நீர் துணை நிற்கிற தயவுக்காய் உம்மையே வணங்குகிறோம். கர்த்தாவே, உம் கிருபையால் தினந்தோறும் எங்களை பாதுகாத்து நடத்துகிற தயவிற்காய் மீண்டும் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.